ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ டிஎன்எம்ஆர்பி அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக கண்டக்ட் பண்ணுற இந்த எஃப்எஸ்ஓ அதாவது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும்? அதே நேரத்தில் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா? ஏன்னா இப்போ வந்து புது கவர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து சிலபஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா? ஸோ வேக்கன்சி எவ்வளோ சார் இருக்கும்? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நிறையா பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா? ஸோ அவங்களுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுற விதமாக தான் இந்த செஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரதுக்கு சான்சஸ் இருக்குது, அதே மாதிரி வேக்கன்சி எப்போ எவ்வளோ வேக்கன்சி வந்து இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2021 வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் ஒரு 4 to 5 இயராகவே இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணவே இல்லை. கரெக்டா? ஸோ இந்த 2021 தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? ஃபஸ்ட்டு இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா மே 15. கரெக்டா? ஸோ மே மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராசஸை ஓகே மே 2026 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கனாலே அதுக்கான சிலபஸ் என்ன, நோட்டிஃபிகேஷன் என்ன, எப்போ வரலாம், அதே மாதிரி எக்ஸாம் டேட் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து இவங்க பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு டென்டேட்டிவான பிளானர் அப்படிங்கிறத வந்து ரெடி பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அது எப்போ ஷெட்யூல் பண்ணலாம், அதே நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் எப்போ பப்ளிஷ் பண்ணணும், வேக்கன்சி எவ்வளோ, எல்லாமே வந்து A to Z எல்லாமே வந்து கையில் வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே இந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எக்ஸ்பெக்டடு ஃப்ரம் ஜூன் எண்டுக்கு முன்னாடி. கரெக்டா? அதாவது ஓகே ஸோ பிஃபோர் ஜூன் எண்டுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுக்கு யாரெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கம்மியான டைம் தான் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ நீங்கள் இப்போ இருந்தே வந்து ரெடியாக ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் இதுக்கான வேக்கன்சி எவ்வளோ சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக? ஸோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து 2021 வந்து 119 வேக்கன்சி அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது அப்ரூவ்டு வேக்கன்சி அப்படிங்கிறது எவ்வளோ வேக்கன்சி வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 77 வேக்கன்சிக்கு வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ 77 வேக்கன்சிக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் இந்த மே மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 66 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுதாகவும் சொல்கிறாங்க. கரெக்டா? ஸோ அப்போது இந்த 66 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுக்கப்புறம் பெருசாக இது நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற பப்ளிஷ் பண்ணலை. ஸோ அப்போது நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. கரெக்டாக? ஸோ அப்போ இருக்கிற டைமில் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்கன்னா அந்த வேக்கன்சி வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த வேக்கன்சி அப்படிங்கிறது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டு சரி ஓகே 66 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்களா, ஸோ எல்லாருமே வந்து புதுசாக ரெக்ரூட் பண்ணிடலாம் அப்படின்னு இம்மீடியட்டாக எதுவுமே வந்து சொல்ல முடியாது. கரெக்டாக? ஸோ முதல்ல இது எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டோட அப்ரூவலுக்கு போகும். கரெக்டா? ஸோ இங்கே ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் கிட்ட போகும். கவர்மெண்ட் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும். கரெக்டா? ஸோ அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அதை வந்து போர்டுக்கு வரும். ஓகே ஸோ போர்டுக்கு வரும். போர்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதை நோட்டிஃபிகேஷனாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஆல்ரெடி அப்ரூவ் கொடுத்த வேக்கன்சி வந்து 77 இருக்குது. இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கான வேக்கன்சி வந்து இதில் ஆட் பண்ணுற பட்சத்தில் இதோட டோட்டல் வேக்கன்சி அப்படிங்கிறது 143 ப்ளஸ் கண்டிப்பாக வந்து இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. கரெக்டா? ஸோ ஒரு சில இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
190 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 190 வேக்கன்சி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு மேலேயும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா 143 பிளஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்மளோட அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்ச கன்ஃபர்மேஷனான 143 பிளஸ் அப்படின்னே நான் வந்து சொல்றேன். கரெக்டா? அதே நேரத்தில் வந்து 190 வேக்கன்சி வந்தாலும் நான் வந்து இது 190 பிளஸ் வேக்கன்சி வந்தாலும் அது வந்து நம்ம வந்து சந்தோஷம் தானே, ஹாப்பி தானே. கரெக்டா? ஸோ நமக்கு ஆனால் நமக்கே நம்ம வந்து அசோசியேஷன் மூலமாகவோ அதே நேரத்தில் நம்ம அங்கே ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் படி 143, பட் மற்ற இடங்களில் வந்து 190 ப்ளஸ் சொன்னதுனால அதையும் உங்கள் காதில் வந்து நான் சொல்லிடுறேன். கரெக்டாக? எது வந்தாலுமே நான் வந்து நமக்கு சந்தோஷம் தான். ஸோ இருந்தாலும் வந்து நமக்கு கிடைச்ச சோர்ஸை வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வந்து மென்ஷன் பண்ணேன். கரெக்டாக? இது வந்து செகண்ட் ப்ரையாரிட்டியில் நான் உங்களுக்கு அதையும் நான் உங்கள் காதில் போட்டு வச்சிடுறேன். கரெக்டாக? சரி, ஓகே கைஸ். இப்போ இதுக்கு வந்து யார் குவாலிஃபிகேஷன் சார், குவாலிஃபிகேஷனில் என்னென்ன டிகிரி வந்து இருக்கு அப்படி சொல்லி நிறையா பேர் கேட்டீங்க. ஸோ அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதாக செப்பரேட்டாகவே கொடுக்கேன். ஏன்னா அது வந்து டீட்டெயில்டாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். கரெக்டாக? யார் யார் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன, ஸோ அதை பற்றின A to Z இது நம்ம இது உங்களுக்கு வந்து டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் செஷன் அப்படிங்கிறது தனியாகவே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். கரெக்டுங்களா? ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வேக்கன்சிக்கு நல்ல ஒரு வேக்கன்சி கூட 5 வருஷம் கழிச்சு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா இருக்கிற டைம் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு ரொம்ப நாளும் இருக்காது. கரெக்டாக? இந்த இயர் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ இயர் எண்டு வரைக்கும்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. இப்போ ஜூனில் வருதுன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக? ஸோ அதனால் வந்து நீங்கள் பெருசாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் எதுவுமே வெயிட் பண்ணாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். கரெக்டாக? ஸோ கண்டிப்பாக ஜூன் எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வருது கன்ஃபார்ம். கரெக்டாக? அதே நேரத்தில் இதுக்கு நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம பீனிக்ஸ் எஜுகேஷன் ஆப் மூலமாக. கரெக்டாக? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு ஆப் இருக்குது. ஸோ பீனிக்ஸ் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற தனியாக ஒரு ஆப்பே இருக்குது. நீங்கள் அதை ப்ளே ஸ்டோரில் வந்து பீனிக்ஸ் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற டைப் பண்ணிங்கனாலே ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை வந்து உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதில் நீங்கள் உள்ளே போன உடனே அதாவது நம்ம ஏப்ரல் 30ஆம் தேதியிலிருந்து இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது காமன்ஸ்மெண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த இதில் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் வந்து உங்களுக்கு வெல் ஸ்ட்ரக்சர்டாக இந்த கிளாஸஸில் இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதனால இந்த எக்ஸாமுக்கு அதாவது நம்ம இது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு தேவையான மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதில் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அப்படிங்கிறது இதில் வந்து இருக்கும். கரெக்டாக? டெய்லி குவிசஸ் இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளாஸஸ் எடுக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் டீம் தான் வந்து உங்களுக்கு கிளாஸஸே கனெக்ட் பண்ண போகிறாங்க. கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸ்பர்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேக்கல்டி டீம் அப்படிங்கிறது மினிமம் ஓகே ஸோ மினிமம் 7+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டி தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணவே போகிறாங்க. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த லேக்கிங்கும் இல்லாமல் ஈஸியாக வந்து டெலிவர் பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ கண்டென்ட் அப்படிங்கிறத படிக்க வேண்டியது, கிளாஸ் எடுக்க வேண்டியது எங்களோட கடமை, படிக்க வேண்டியது உங்களோட கடமை. கரெக்டாக? ஸோ உங்களுக்கு எந்த டவுட் வேணாலும் எப்போ வேணாலும் கிளியர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு குரூப் இருக்கும். நீங்கள் அதில் எப்போ வேணாலும் எங்களை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ வெல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு கரெக்டான டைமு கூட. ஸோ கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ 9345188422 இல்லை அப்படின்னா 9345021525. ஓகே ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா அதில் கூட உங்களால் டவுட்டை கிளியர் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? சார் நான் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டேன், ஸோ வெப்சைட்டில் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ phoenixcoaching.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்மளே வந்து இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக? ஸோ Phoenix Classroom. ஓகே ஸோ phoenixcoaching.in. கரெக்டாக? ஸோ வெயிட் அப்படி வந்து நம்ம செக் பண்ணிடலாமா? வெயிட். ஸோ வாங்க நம்ம அப்படியே வந்து phoenixcoaching.com
வெயிட். நோட்டிஃபிகேஷன் தான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எஸ், இந்த இருக்கா phoenixcoaching.in. ஓகே, எஸ், இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த கோர்சஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த கோர்சஸில் நீங்கள் என்னென்ன கிளாஸஸ்லாம் வந்து, அதாவது டிஎன்எம்ஆர்பிக்கான தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஸோ அதே மாதிரி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, ஸோ எல்லாத்தையுமே வந்து A to Z வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ ஆல் ஓவர் வந்து என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து டிஎன்எம்ஆர்பி, யூபிஎஸ்சி, ஸோ அதே மாதிரி டிஎன்பிசி கிளாஸஸ்ஸு, ஸோ எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம் பேஜுக்கு வந்தாலே உங்களுக்கு இந்த எம்ஆர்பிக்கான ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். கரெக்டாக? ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் பதிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். கரெக்டாக? ஸோ இது வரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரத்தில் வந்துடும். கண்டிப்பாக வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. கரெக்டாக? ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா, ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்ஸை போட்டுட்டு இந்த வீடியோவை யாருக்கு வந்து தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.